ஹாய், வெல்கம் டு மதிமால் நியூ விலாக்ஸ். இப்போ நம்ம ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா மாயனூர் டேமுக்கு போகிறோம். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம மீன் வாங்குறதுக்காக மாயனூர் டேமுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மாயனூர் டேம் கிட்டே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் மாயனூருக்கு ஃபிஷ் மார்க்கெட்டு. இங்கே எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இங்கே என்ன மீனில் இருக்குது, என்ன மீன் நம்ம இப்போ வாங்க போகிறோன்ட்டு. ஸோ பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். ஆல்வேஸ் எப்போ வந்தீங்கனாலும் இங்கே ஃப்ரெஷ் மீன் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஐஸ் மீன்லாம் இங்கே விற்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கே மீன் வாங்கிட்டு சமைச்சு பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் எப்போவுமே இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஒரு நாள் இங்கே வந்து மீன் வாங்கி பாருங்கள். விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே 100-150 ரூபாய்க்குலாம் செல் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மீனை. இங்கே இருக்கிறத மீன்லேயும் கொக்கு மீன் ஒன்று சொல்லுவாங்க. அது மீன் ஃப்ரை, அந்த மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இருக்கான்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த கொக்கு மீன். இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. சீரியஸ்லி இந்த மீன் வந்து இந்த மீனுக்கு பேர் வந்து கொக்கு மீன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா. கண்டிப்பாக இந்த மீனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே நம்ம மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே ஆளுங்க இருப்பாங்க அதை க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்காக. ஸோ நம்ம எவ்வளோ மீன் வாங்குகிறோமோ அதை இங்கேயே இவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு வந்து 1 kgக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் கொடுத்துட்டோம்னா நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா மீனை வெட்டி அலசி ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துருவாங்க நமக்கு. இப்போ நம்ம என்ன மீன் வாங்கியிருக்கோம்னா ஜிலேபி மீன், ஆற்று ஜிலேபி மீனும் எட்ரை பிளாசா மீனும். ஸோ அதுக்கப்புறமா வறுவலுக்காக நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொக்கு மீனும் வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ வாங்கியிருக்க மீன். இந்த எட்ரை பிளாசா மீனுங்கிறது குழம்புக்கு இந்த மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மீனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம மீன்லாம் வாங்கி முடிச்சாச்சு. ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மாயனூர் டேம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி உள்ளே வந்தாச்சு.
ஸோ எஸ் அப்படியே மீன்லாம் வாங்கிட்டு டேம்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே போகிற வழியில் நர்சரிக்குள்ளே வண்டியை விட்டாச்சு. சரி அப்படியே 2 செடி வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நர்சரிக்குள்ளே வண்டியை விட்டுட்டோம். ஏதாவது ரோஸ் செடி வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது பன்னீர் ரோஸ் இருந்துச்சு. சரி பன்னீர் ரோஸும் ஒரு செவந்தி பூ செடி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் மோர் ஃபார் மதிமாலினி விலாக்.